அடையார் ஆனந்தபவன் ஸ்டைலில் ஒரு கொழுக்கட்டை செய்வோமா சூப்பராக. ஒரு டம்ளர் பச்சரிசியை நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு இஞ்சி, பச்சை மிளகா, கருகாப்பிலை, தேங்காய் துருவியும் வச்சுக்கோங்க, கீத்தும் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு, கடலப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருகாப்பிலை, இஞ்சியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் பச்சரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் பச்சை மிளகா, தேங்காய் கீத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதி வரணும். தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா தேங்காய் துருவி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா இதானதுக்கப்புறம் பச்சரிசி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் கொட்டிக்கோங்க. நல்லா வேக விடணும். நல்லா வெந்து உருண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பதத்துக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஆப்ஷனபிள் தான். விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விடணுங்க. ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். செஞ்சு வச்சுட்டு அதை ஒரு இட்லி பாத்திரம் வச்சு நம்ம வேக வச்சுக்கணும். நல்லா சூடாக சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.